எபிசோட் 155. லோகேஷின் வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்கள் வந்து அந்த மைதானத்தில் நின்றார்கள். அதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஆனால் ஆதன் எப்போதும் போல்தான் அந்த சண்டை போடும் மேடையில் நின்று கொண்டிருந்தான். லோகேஷ் தனது வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்களை பார்த்து போய் அவனை கொண்டுட்டு வாங்க என்று கோபமாக உத்தரவிட்டான். அதை கேட்ட அந்த வீரர்களில் ஒருவன் லோகேஷை பார்த்து தலையசைத்துவிட்டு அந்த சண்டை போடும் மேடையில் ஏறி ஆதனுக்கு எதிரில் நின்றான். லோகேஷ் வீரத்திற்கு அவன் மதுரா அகாடமி, சந்திரா அகாடமி மற்றும் 4 வம்சத்து ஆட்களும் அவனை கொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் அவ்வளவு வீரம் பொருந்திய ஒருவனாகும். அப்படி இருக்கும்போது அவன் இன்று ஒரு 9வது லெவல் சக்தியில் இருக்கும் நபரை கொல்ல தனது வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்களை வரவழைத்திருக்கிறான் என்றால் அவன் தனது சண்டை விதிமுறைகளை மதிப்பவனாகும். அட்டூரியன் போல் முன்கோபம் இருந்திருந்தால் லோகேஷ் ஆதனை கண்ணிமிக்கும் நேரத்தில் கொடூரமாக கொன்று வீழ்த்தியிருப்பான். ஆனால் அவன் கோபத்தில் இருந்தாலும் அந்த சண்டையின் விதிமுறைகளின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படி செய்து கொண்டிருக்கிறான். லோகேஷிற்கு ஆதன் மீது ஏன் இவ்வளவு கோபம் என்றால் அவனை பொறுத்தவரை ஆதன் குயிலியை அவமானப்படுத்தியதோடு இல்லாமல் தன்னிடமும் திமிராக பேசிவிட்டான். அது மட்டுமின்றி இதுவரை லோகேஷ் என்ன சொன்னாலும் சரி என்றுதான் அனைவரும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆதன் அவனது சவாலை ஏற்றுக்கொண்டு 3 வீரர்களை ஒரே அடியில் வீழ்த்தியிருக்கிறான். அதனால் ஆதன் இன்று மடிந்தாக வேண்டும் என்று லோகேஷ் எண்ணிக்கொண்டுதான் மற்றவர்களை நம்பாமல் தனது வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்களை களத்தில் இறக்கி இருக்கிறான். அந்த வாரியர் லெவல் சக்தியுள்ள நபர் ஆதனுக்கு எதிரில் நின்று ஆதனை பார்த்து, என்ன நீ பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு எங்க தலைவன் கிட்டையும் தலைவி கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறியா, இல்ல என்கிட்ட அடிபட்டு எந்திரிக்க முடியாம போய் என் தலைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறியா என்று திமிராகவும் கோபமாகவும் கேட்டான். ஆதன் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, நான் 3 பேரை ஒரே அடியில ஜெயிச்சிட்டேன். இனி எவனாவது வந்தா இவன் ஜெயிச்சிருவான்னு உங்க தலைவன் அவனோட வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்களே இறக்கிட்டான்னா இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவங்க நடத்துற போட்டியில அவங்களே கலந்துக்குவாங்களாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எந்த சண்டை போட்டியிலையும் பார்த்ததே இல்லடா சாமி என்று கிண்டலாக கூறினான். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா நீ எங்க தலைவன் கூட சவால் விட்டுருக்க. அப்போ நாங்க தானே வந்து உன்னை அடிச்சு கொள்ளணும். உன்னை அடிச்சு கொள்ள கூட நாங்க வேற ஆள் வைக்க கூடாதுன்னு தான் நாங்களே வந்திருக்கோம். உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நாங்க உனக்கு உயிர் பிச்சை போட்டு உயிரோடு இங்க இருந்து அனுப்பி வைக்கிறோம். கிரவுண்டுக்கு வெளியே இல்ல, எங்க தலைவன் காலடிக்கு என்று ஏளனமாக கூறினான் அந்த வாரியர் லெவல் வீரன். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஆமா சவால் வந்துட்டா இவன் எல்லாத்து கூடயும் தான் சண்டை போடணும். அங்க போய் நின்னுட்டு இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் என்று கூறினான். அதற்கு அவனுக்கு அருகில் இருந்த நபர், டே அவன் சண்டை போட மாட்டேன்லாம் சொல்லலடா. அவன் என்னடா சண்டை நடத்துற ஆளுங்களே வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போனா அப்புறம் எதுக்கு எல்லா நாட்டுல இருந்து மாவீரர்களை வர வச்சிருக்கீங்கன்னு தானே கேட்க வர்றான். சரியா? எனக்கு தெரிஞ்சு அவனை பார்த்தா பயப்படுற ஆள் மாதிரி தெரியல. இத இங்க இருக்க பலரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுப்பீங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்களில் சிலர் ஆம் நின்று தலையசைத்தார்கள். சிலர் முகத்தை சுளித்துக் கொண்டும் இருந்தார்கள். அந்த வாரியர் வீரன் சற்றும் நேரம் தாமதிக்காமல் தனது ஸ்பிரிட் மிருகமான வெள்ளை நிறமான பனிக்கரடியை ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த பனிக்கரடி மிகவும் பெரிதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. அதை பார்த்த அந்த அரங்கமே அதிர்ந்தது. அது ஆதனை பார்த்து சத்தமிட்டு கத்திவிட்டு அவனை தாக்க வேகமாக ஓடியது. அந்த வெள்ளை பனிக்கரடியின் ஒரே நோக்கம் ஆதனை கொல்ல வேண்டும் என்பது மட்டும்தான். அதை பார்த்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இந்த வெள்ளை நிறமான பனிக்கரடி ரொம்ப ஆபத்தான மிருகமாச்சே, இத ஒரு வாரியர் லெவல் சக்தி வச்சிருக்கவன் அவேக் பண்ணிருக்காங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுல இதோட சக்தியை எப்படி இன்னொரு வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன் சமாளிக்க முடியும்? உண்மையா லோகேஷ் முதல் சண்டையிலேயே சரியான வாரியர் லெவல் வீரனை தான் அனுப்பியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த மிருகம் ஆதனை ஒரே அடியில கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட சோமன் மற்றும் ஆதனின் ஆதரவாளர்கள் அனைவரும் அவரவர் இடத்திலிருந்து எழுந்து நின்று பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பவித்ரனின் ஆதரவாளன் அனைவரையும் பார்த்து வஞ்சகமாக சிரித்துவிட்டு, இதோட இந்த ஆதன் கதம் முடிவுக்கு வந்துருச்சு என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான். ஆதனுக்கு பக்கத்து மேடையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த தமிழ்வாணன் அந்த வெள்ளை நிறமான பனிக்கரடி ஸ்பிரிட்டை பார்த்துவிட்டு அவனது எதிரியை கொன்றுவிட்டு, இந்த கரடி ஆதன் எப்படி சமாளிக்க போறானே தெரியலையே என்று நினைத்து ஆதனையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த வெள்ளை பனிக்கரடி ஆதனுக்கு முன் வந்து நின்றது. அதன் கண்கள் இரண்டும் சிவந்திருந்தது. அதன் கையை ஓங்கி ஆதனை ஒரு அடி அடிக்க தயாராக இருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆதன் இந்த சண்டை போட்டியோடு தோற்று வெளியேறப் போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த கரடி ஆதனை தாக்க வந்தது.
அப்போது ஆதன் குரங்கு குத்து சக்தியே என்று கத்தினான். அனைவரும் அதை பார்த்து ஆதன் அதை வைத்து அந்த கரடியை அடிக்கப் போகிறான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் அந்த கரடியின் சக்தி எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அந்த கரடி தன்னை தாக்க வழிவகுத்து கொடுத்தான். அந்த கரடியும் ஆதனை அங்கும் இங்கும் தாக்கியது. ஆதனும் அந்த பனிக்கரடியின் வலிமையை தனது 2 கையிலும் இருக்கும் குரங்கு குத்து சக்தியை வைத்து தடுத்துக் கொண்டே இருந்ததால் புரிந்து கொண்டான். ஒரு கட்டத்திற்கு மேல் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி மேலே பறந்தான். அப்போது அந்த பனிக்கரடி தடுமாறி முன்னால் விழுந்தது. அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்ட ஆதன் அந்த பட்டாம்பூச்சி படிக்கட்டு சக்தியால் மேலே பறந்தவாறு மின்னல் சக்தி பொருந்திய டிராகன் ஈட்டியே என்று கத்தினான். அப்போது அவனது கையில் மின்னல் சக்தி பொருந்திய ஒரு டிராகன் ஈட்டி வந்தது. அந்த பனிக்கரடி வேகமாக பின்னால் திரும்பி ஆதனை பார்க்கும் போது ஆதன் அந்த ஈட்டியை அந்த கரடியை நோக்கி எறிந்தான். அப்போது அந்த ஈட்டி பனிக்கரடி மீது பட்டதும் அங்கு மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்டது. அந்த வெள்ளை நிறமான பனிக்கரடி பனித்துளியாக வெடித்து சிதறியது. அதனால் அங்கு மிகப்பெரிய பனிப்புகை உண்டானது. அங்கு ஆதனும் தெரியவில்லை, அந்த கரடியும் தெரியவில்லை. அப்போது ஆதனின் சத்தம் மட்டும் கேட்டது. புயலீட்டி சக்தியே என்று கத்தினான். அந்த பனிப்புகை மெல்ல மெல்ல கலைய ஆரம்பித்தது. அப்போது அந்த வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரன் அங்கு நடப்பதை நம்பவே முடியாமல் நின்று கொண்டிருந்த போது அந்த பனியில் இருந்து ஏதோ ஒன்று வருவதைப் போல உணர்ந்த அடுத்த நொடி அந்த பனியை விலக்கிக் கொண்டு வந்த புயலீட்டி அவனது தொண்டையில் குத்தியது. அந்த வீரன் அப்படியே கீழே சரிந்தான். மறுபக்கம் அந்த பனிப்புகை கலைந்தது. அந்த வெள்ளை நிறமான பனிக்கரடியும் மண்ணில் இறந்து போய் வீழ்ந்து கிடந்தது. அங்கு நடந்த விஷயம் எல்லாம் கண்ணமைக்கும் நேரத்தில் நடந்தேறி இருந்தது. அங்கிருந்த மக்கள் மற்றும் லோகேஷ் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். சோமன், சபரி மற்றும் அங்கிருந்த ஆதன் ஆதரவாளர்கள் அனைவரும் சத்தமிட்டு கத்தி ஆதனின் வெற்றியை கொண்டாடினார்கள். அந்த பவித்ரனின் ஆதரவாளர்களால் அங்கு நடந்த விஷயத்தை சற்றும் நம்பவே முடியவில்லை. அதை பார்த்த சோமன், கிளம்பு கிளம்பு, நீ கிளம்புறதுக்கான நேரம் வரப்போது, போய் பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு கிளம்பு என்று கிண்டலாக பாடினான். அந்த பவித்ரனின் ஆதரவாளன் தலையில் கை வைத்தவாறு அந்த வெள்ளை பனிக்கரடியும் அந்த வாரியரும் இறந்து கிடப்பதை பார்த்து இதயத்தில் இடி விழுந்தது போல உணர்ந்தான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு எக்ஸ்போர்ட் அங்கு நடந்ததை பார்த்துவிட்டு, இது என்னால நம்பவே முடியல, எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கவன் கூட இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் முடியும். ஆனா இந்த சின்ன பையன் 9வது லெவல் சக்தியில தான் இருக்கான். இவன் அந்த கரடியை கொன்னுட்டான், அந்த வாரியரையும் கொன்னுட்டான், அதுவும் ஒரே அடியில என்று அதிர்ச்சியுடன் கூறினான். அதை கேட்டு மற்றொரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபர், இவன் 9வது லெவல் சக்தியில மட்டும் வரல, இவன் அது இல்லாம பல ஆற்றல் சக்திய கத்துட்டு இருக்கான், அதுவும் காற்று சக்தி, ஈட்டி சக்தின்னு எல்லாம் இவன் லெவலுக்கு மேல கத்துட்டு வந்திருக்கான். அதனாலதான் இவனால அந்த வாரியரையும் அவனோட ஸ்பிரிட்டையும் ஒரே அடியில கொல்ல முடிஞ்சிச்சு என்று அதிர்ச்சி கடந்த ஆச்சரியத்துடன் கூறினான். அந்த எக்ஸ்பர்ட் சொன்னதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் காற்று சக்தியும் ஈட்டி சக்தியும் வலிமை பெற வேண்டும் என்றால் அந்த மதுரா அகாடமியில் இருக்கும் நீர்வீழ்ச்சியில் 5வது காலடி பாறையில் தான் பயிற்சி பெற வேண்டும் என்று அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக தெரியும். அப்படி அந்த பாறையில் பயிற்சி எடுத்தவன் தான் லோகேஷ் ஆகும். அதன் பிறகு ஆதன் தான் அந்த பாறையில் பயிற்சி பெற்று வெற்றியும் கண்டிருக்கிறான். அப்போது அங்கு சோமனுக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, இந்த ஆதன் அந்த வாரியரை கொன்னது மட்டும் இல்லாம பீமன் வம்சத்தையே ஒரு பயம் காட்டிட்டான்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல லோகேஷ் என்ன பண்ண போறானே தெரியல என்று கூறினார். அதை கேட்ட சோமன், அதுதான் தெரியல, பேசாம உட்காந்து பாரு, எதுக்கு இப்படி சத்தத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட சபரி மற்றும் அவனது நண்பர்களும் சந்தோஷமாக சத்தமிட்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருந்த நபர் அங்கிருந்து எழுந்து சென்று அந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டான். ஏனென்றால் பார்வையாளர்களுக்குள் என்ன வேண்டும் என்றாலும் பேசிக் கொள்ளலாம், கிண்டலடித்துக் கொள்ளலாம் மற்றும் சவால் விட்டுக் கொள்ளலாம். ஆனால் சண்டை மட்டும் போட்டுக் கொள்ளக்கூடாது. அப்படி யாரேனும் சண்டை போட்டால் பீமன் வம்சத்து படை வீரர்கள் அந்த கூட்டத்திற்குள் வந்து அந்த சண்டை போட்ட நபரை இழுத்துக் கொண்டு சென்று சிறையில் அடைத்து விடுவார்கள். அதுவும் அந்த பீமன் வம்சத்து ஆட்களின் விதிமுறைகளில் ஒன்றுதான். ஏனென்றால் அங்கு பல நாட்டு மக்களும் மாவீரர்களும் பார்வையாளர்களாகவும் சண்டையில் பங்கு கொள்ளவும் வருவார்கள். அப்படி இருக்கும்போது நிச்சயம் அவரவர் ஆட்களுக்கு சாதகமாக பேசுவார்கள். அது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் அங்கிருந்து எழுந்து மற்றொரு பக்கம் சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் சண்டை போடக்கூடாது. அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த லோகேஷ் ஆதனை பார்த்து, நீ என் வாரியர் லெவல் வீரனையே கொண்டுட்டியா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நீ கேக்குறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு, என்ன கொல்ல நீயே ஆள் அனுப்புவியாமா? அதை பார்த்துட்டு நான் சும்மாவா இருக்கணும்? அதுவும் இல்லாம இந்த போட்டி பேரே வாழ்வாசாவா போட்டி தானே, அப்புறம் உனக்கு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு என்று கேட்டுவிட்டு சிரித்தான்.
அதை கேட்டு லோகேஷிற்கு கோபம் மேலும் அதிகமானது. ஏனென்றால் அந்த வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரனை ஆதன் கொன்றது பீமன் வம்சத்து ஆட்களை பலாரென்று கன்னத்தில் அறைந்ததற்கு சமமாகும். அதனால்தான் அவன் பேரதிர்ச்சியுடன் கேட்டான். அப்போது லோகேஷ் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு, சரி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி ஆணவத்தோட நீ பேசுற நானும் பாக்குறேன் என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை மட்டும் செய்தான். ஆனால் அங்கிருந்த மக்களுக்கு தெரிந்தது லோகேஷிற்கு ஆதன் மீதான கோபம் எல்லை மீறி கொண்டு செல்கிறது என்று. ஏனென்றால் லோகேஷிடம் ஆதன் போல் இதுவரை யாரும் இவ்வளவு கடுமையாக பேசியதும் இல்லை. லோகேஷும் ஒருவனை தன்னிடம் இப்படி பேசவிட்டு பார்த்ததும் இல்லை. அதன் பிறகு மற்றொரு வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரன் ஆதனுடன் சண்டை போட மேடை ஏறினான். அவன் தனது 2 கையிலும் 2 வாள் எடுத்துக்கொண்டு வந்தான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு தனது 2 கையிலும் மின்னல் ஈட்டியையும் புயல் காற்று ஈட்டியையும் எடுத்து நின்றான். அந்த வாரியர் மேடை ஏறியதும் சற்றும் தாமதிக்காமல் தனது 2 வாளை வைத்து ஆதனை தாக்கிக் கொண்டே முன்னேறினான். ஆதனும் சாதாரணமாக அந்த வாளை தனது ஈட்டியை கொண்டு தடுத்துக் கொண்டே பின்னால் சென்றான். திடீரென்று கண்ணுமைக்கும் நேரத்தில் அந்த நபரின் நெஞ்சில் மின்னல் ஈட்டியும் அவனது தொண்டையில் புயல் காற்று ஈட்டியும் சொருகினான் ஆதன். அந்த நபர் அங்கும் இங்கும் தள்ளாடி கொண்டு அதே இடத்தில் அப்படியே மடிந்து விழுந்து இறந்து போனான். அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதனின் ஈட்டி சக்தியை பார்த்து அங்கிருந்த அனைவரும் வாயடைத்து போனார்கள். ஆதனின் ஈட்டி சக்தியை வாரியர் லெவல் சக்தியுள்ள மற்றொரு நபரால் தாக்குப்பிடிக்கவே முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தது. ஆதனின் ஈட்டி சக்தியில் லோகேஷின் வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்கள் அடுத்தடுத்து இறந்து போனதை பார்த்து அவனது முகம் கோபத்தின் உச்சிக்கே சென்றது. ஆதனின் சக்தியையும் நம்பிக்கையும் பார்த்து முதலில் சந்தேகப்பட்ட மக்கள் கூட்டம் அவன் அடுத்தடுத்த ஆட்களை கொல்வதை பார்த்து பிரமித்து போனார்கள். அவர்கள் ஏதும் வாய்ப்பேச முடியாமல் திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு நடப்பதை பார்த்த சோமன், சபரி, அவனது நண்பர்கள் மற்றும் ஆதனின் ஆதரவாளர்களும் ஆதனின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி ஆதனின் ஆதரவாளர்கள் கூட்டம் மேலும் மேலும் அதிகமாக ஆரம்பித்தது. அதை பார்த்த சோமனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது சபரி சோமனை பார்த்து, பாத்தியா நண்பா, ஆதனுக்காக நம்ம 5 பேர் வச்சு ஆரம்பிச்ச படம் இப்போ 50 பேருக்கு மேல வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஆதனோட திறமையும் வீரமும் தான் மச்சான் என்று பெருமிதமாக கூறினான். அதை கேட்ட சோமன் ஆமென்றவாறு சந்தோஷமாக தலையசைத்து விட்டு, சபரி, உன்னை நான் விளையாட்டுக்கு தான்டா கிண்டல் பண்ண, அதை நீ பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன், நீ என்ன என்று பேசுவதற்கு வந்தான். அவனை குறுக்கிட்ட சபரி, டே இந்த சென்டிமெண்டா பேசுறதெல்லாம் நிறுத்துறா சோமனே, உன் கேரக்டருக்கு நீ ஜாலியா இருந்தாதான் மச்சான் நல்லா இருக்கும். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டா, ஒரு காமெடிய நாட்டுக்கு நல்ல விஷயம் சொல்ற மாதிரி இது வரைக்கும் ஒரு ஹீரோ கூட சொல்ல மாட்டாங்க தெரியுமா, அதனால நீ காமெடியன்னு பெருமையா நினைமச்சி என்று கூறிவிட்டு சோமனை கட்டியணைத்துக் கொண்டான். அப்போது சோமன் சிரித்து விட்டு, சரி சரி பேசிக்கிட்டே என்ன ரொம்ப நெருக்காத, அப்புறம் நான் கரும்பு மிஷின்ல மாட்டின கரும்பு மாதிரி சக்கையாயிருவேன் என்று கூறினான். அதை கேட்டதும் சபரி சத்தமிட்டு சிரித்தான். அதை கேட்டு அங்கிருந்து அவனது நண்பர்களும் சில மக்களும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் 6 வீரர்களை வென்று தனது பேட்டில் பாயிண்ட்ஸை 10,000 உயர்த்தினான். அந்த பெரிய மேடையில் இருந்த லோகேஷ் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டு இருந்தான். ஆதன் பவித்ரன் பேட்டில் பாயிண்ட்ஸை நெருங்குவானா? லோகேஷிற்கு துணையாக வரப்போகும் நபர் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 156. ஆதன் 6 நபர்களை வென்று 10,000 பேட்டில் பாயிண்டில் இருந்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் திகைத்து போய் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, இந்த பையன் உண்மையாலுமே சரியான வீரன் தான், அதனாலதான் இவன் 10,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டான், அதுவும் இவன் ஒரே அடியில எல்லாத்தையும் கொண்டு இருக்கான்றதுதான் ஆச்சரியமான விஷயமே. இவனை பலவீனமானவன் இங்க இருக்கவங்க நினைச்சதெல்லாம் தப்புன்னு 6 போட்டியில நிரூபிச்சதும் இல்லாம இவனை அடிக்க ஒரு வாரியர் லெவல் ஆளே இல்லைங்கிறது மாதிரி சண்டை போட்டிருக்கான் என்று ஆதனை பெருமிதமாக கூறினார். அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு அருகில் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், அவன் 6 பேரை கொண்டிருக்கலாம், 10,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கலாம், ஆனா அவனுக்கும் பவித்ரனுக்கும் இன்னுமே 40,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் வித்தியாசம் இருக்கு. அப்படி 40,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா இவன் இங்க இருக்க எல்லா வாரியர் லெவல் சக்தி உள்ள வீரர்களையும் கொல்லணும். அப்பதான் அவனால அந்த பேட்டில் பாயிண்ட்ஸை நெருங்கவே முடியும். ஆனா அப்படி இவன் எல்லாத்தையும் கொல்ற அளவுக்கு ஆற்றல் மிக்கவனா எனக்கு தெரியல என்று கூறினார். அந்த எக்ஸ்பர்ட் நபர் சொல்வதும் சரிதான். ஏனென்றால் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபருக்கும் வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபருக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. மீண்டும் ஒரு வாரியர் ஆதனுடன் சண்டை போட வந்தான்.
அவன் ஆயுதம் எடுத்து அடிப்பதற்குள் ஆதன் ஈட்டி அவனது நெற்றியில் குத்தி மறுதிசையில் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து மக்களும் விடவெடுத்து போனார்கள். அத்துடன் அந்த பெரிய மேடையில் இருந்த லோகேஷ் கையில் இருந்த ஒரு டீ கப் அதிர்ச்சியில் அப்படியே கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது. அப்போது ஆதன் லோகேஷை பார்த்து, இவ்வளவுதான் உன் வம்சத்தோட படைபலமா? இத வச்சுதான் நீ இவ்வளவு வாய் பேசிட்டு இருந்திருக்க இல்லையா? நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா இப்படி ஒரு வீரர்கள் என் படையில இருக்காங்கன்னு நான் அவமானப்பட்டிருப்பேன். ஆனா நீ இன்னும் டீ கப்பை போட்டு உடைச்சு விளையாடிக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினான். ஆதன் பேசியதை கேட்ட லோகேஷிற்கு கோபம் தலைக்கேறியது. அவன் பேச்சை கேட்டு அங்கிருந்த கூட்டத்தினர், இந்த ஆதன் மாவீரன் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் அவன் ஒரு பீமன் வம்சத்தை இப்படி கிண்டல் பண்றத ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்கதான் இந்த 4 வம்சத்திலயும் பெரிய வம்சத்து ஆளுங்க. ஆனா இவன் ஒரு சாதாரணமான வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன். இவன் எப்படி ஒரு வம்சத்தையே தப்பா பேசலாம் என்று கூட்டத்தில் மக்கள் ஆதனை திட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் பேசியதை கேட்டு லோகேஷிற்கு கோபம் எல்லை மீறியது. அவன் ஆதனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வம்சத்தை பார்த்து இப்படி கேவலமா பேசுவ என்று கேட்டான். லோகேஷிற்கு ஆதனை அப்போதே கொன்று தனது காலுக்கடியில் போட வேண்டும் என்ற அளவிற்கு கோபம் வந்தது. இருப்பினும் அவன் வம்சத்து விதிமுறை அவன் கையை கட்டி போட்டது. அதை கேட்ட ஆதன் லோகேஷை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இது வரைக்கும் 7 பேர் கூட சண்டை போட்டிருக்கேன். அதுல 5 பேர் உன் ஆளுங்க தான். அவங்களெல்லாம் ஒரே அடியில கொண்டிருக்கேன்னா அவனுங்க எவ்வளவு வீக்கான ஆளுங்களா இருப்பானுங்க என்று கூறினான். அதை கேட்டு லோகேஷிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் ஆதன் சொன்னது போல் லோகேஷ் ஆதனை கொல்ல வேண்டும் என்று எண்ணித்தான் அவனது வாரியர் லெவல் சக்தியுள்ள வீரர்களை ஆதனுடன் சண்டை போட அனுப்பினான். ஆனால் அங்கு அப்படியே மாறாக நடந்த விஷயத்தை லோகேஷால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் முடியவில்லை. லோகேஷ் திரும்பி தனது வாரியர் லெவல் வீரர்களை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அதை பார்த்த ஆதன், சரி, நீ எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தல, இப்ப நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறேன். அது என்னன்னா, இப்ப நீ உன் வம்சத்து வாரியர் லெவல் சக்தி உள்ளவன் மட்டும் இல்ல, இங்க இருக்க எந்த ஒரு வாரியர் லெவல் சக்தியில இருக்கவனையும் வேணும்னாலும் என் கூட சண்டை போட அனுப்பு என்று கூறிவிட்டு ஆதன் தனது 2 கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு லோகேஷின் பதிலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தான். ஆதனின் கண்கள் முழுக்க நம்பிக்கையுடன் அவன் லோகேஷையும் அங்கு பக்கத்து மேடையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நபர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்படி போட அருவால, என் நண்பனுக்கான ஆப்ஷன் கொடுக்குறீங்க, இப்ப என் நண்பன் ஆதன் கொடுக்கறான் பாடுறா உங்களுக்கு ஆப்ஷனு என்று கூறினான் சோமன். அதை கேட்டு சபரி, வா, ஆதன் இவ்வளவு ஓப்பனா லோகேஷ் கிட்ட சொல்றான்னா அவன் உண்மையாலுமே ரொம்ப சக்தி வாய்ந்தவனாதான் இருப்பான் போல. ஆதன் கிட்ட அந்த அளவுக்கு ஆற்றல் சக்தி இல்லாம கண்டிப்பா அவன் இப்படி எல்லாம் பேச சான்ஸே இல்ல என்று ஆதனை பெருமிதமாக கூறினான். அதை கேட்ட அந்த பவித்ரனின் ஆதரவாளன், ஏதோ 4 வாரியர் லெவல் சக்தி உள்ள வீரர்களை அடிச்சு ஜெயிச்சுட்டான், அதுக்கு நீங்களாம் கொடுக்குறீங்க பாருங்க பில்டப், அதாண்டா சாமி என்னால ஏத்துக்கவே முடியல என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்ட சபரி, டேய் சோடா புட்டி, உன் கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு பாரு. எங்க ஆளு 4 வாரியர் லெவல் வீரர்களை அடிச்சு பறக்க விடல, 7 வாரியர் லெவல் வீரர்களை அடிச்சு பறக்க விட்டு சிங்கம் மாதிரி அந்த மேடையில் நின்றுட்டு இருக்கான் என்று கூறினான். அதை கேட்ட பவித்ரனின் ஆதரவாளன், சரி, அது 7 பேரோ இல்ல 8 பேரோ, ஆனா என் தலைவன் பவித்ரன் 90 பேரை கொண்டு முதலிடத்துக்கு வந்திருக்கான். அதுவும் இல்லாம லோகேஷ் சக்திக்கு முன்னாடி உன் மாதவன் எல்லாம் நிக்க கூட தகுதி இல்லாதவன்டா டொக்கு முஞ்சிங்களா என்று கூறிவிட்டு சிரித்தான். அதற்கு அவனுடன் இருந்த நபர்களும் சிரித்தார்கள். அப்போது சோமனும் சபரியும் அந்த பவித்ரனின் ஆதரவாளனை பார்த்து சத்தமிட்டு கேலி செய்து சிரித்தார்கள். அதை பார்த்து அந்த பவித்ரனின் ஆதரவாளன் அந்த இருவரையும் பார்த்து, இப்ப எதுக்குடா நீங்க 2 பேரும் சிரிக்கிறீங்க என்று திமிராக கேட்டான். சோமன் அந்த நபரை பார்த்து, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா எங்க ஆள் பேரு மாதவன் இல்லடா சோடா புட்டி, அவன் பேரு ஆதன்டா, பேரே தெரியல, இதுல நீ எவ்வளவு வக்கனையா வாய் பேசுற பாரு என்று கூறிவிட்டு மீண்டும் சிரித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த பவித்ரனின் ஆதரவாளன் சோமனை அடிக்க அவனது இடத்திலிருந்து எழுந்தான். அப்போது அங்கு வந்த பீமன் வம்சத்து காவலாளி, டேய் நீ எந்திரிச்சு எங்கடா போற, ஒழுங்கா உட்காரு, இங்க நீயும் வாய் பேசுற, அவனுங்களும் வாய் பேசிட்டு இருக்கானுங்க, இதுக்கு நடுவுல நீ எந்திரிச்சு அடிக்க போற, இன்னொரு வாட்டி நீ இடத்துல இருந்து எந்திரிச்ச உன்னை தூக்கிட்டு போய் சிறையில் அடைச்சிருவான் பாத்துக்கோ என்று எச்சரித்தார். அதை கேட்டதும் பவித்ரனின் ஆதரவாளன் உடம்பெல்லாம் பதட்டத்தில் நடுங்க ஆரம்பித்தது. அவன் அதற்கு பிறகு ஏதும் பேசாமல் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து கொண்டான். அப்போது அதை பார்த்த சோமன், சபரி மற்றும் அவனது நண்பர்களும் பவித்ரனின் ஆதரவாளனை பார்த்து சத்தமிட்டு கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் ஓபன் ஸ்டேட்மெண்டை கேட்டு அங்கிருந்த மக்கள்,
இந்த ஆதன் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறான்னு தோணுது. ஏன்னா இவன் ஒரு 5-6 வாரியர் லெவல் வீரர்களை ஜெயிச்சுட்டான்னு இங்க இருக்க எல்லா வீரர்களையும் சவால் வர்றது என்னமோ எனக்கு சரியா படல. ஏன்னா இந்த ஆதனும் வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இப்படி எல்லாம் சவால் வர்றான் என்று கூட்டத்தில் மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் வார்த்தைகளை கேட்ட அங்கிருந்த பக்கத்து மேடையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த அனைவரும் வேகமாக திரும்பி ஆதனை பார்த்தார்கள். ஏனென்றால் அவர்கள் யாரும் இதுவரை ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருப்பவன் இப்படி சவால் விட்டு பார்த்ததே இல்லை. இதுவரை ஆதனை ஒரு பொருட்டாக மதிக்காத பவித்ரனும் சுதர்சனும் கூட திரும்பி ஆதனை கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். லோகேஷ் ஆதனை பார்த்து, நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க ஆதன். என் வம்சத்து வீரர்களோட பலம் தெரியாம பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும் பாத்துக்கோ. என் வம்சத்தை சேர்ந்த முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் வந்தான்னா உன்னை கண்ணு வைக்கிற நேரத்துல கொன்னுட்டு போயிடுவான், சரியா என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, நீ ஒன்னு பண்ணு லோகேஷ். நீ எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவனை எல்லாம் கூப்பிடாத. நீ ஒரு மாஸ்டர் லெவல் சக்தியில இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு என்ன கொன்னுடு. அதுதான் கரெக்டா இருக்கும், சரியா? ஏன்னா நான் தான் மாஸ்டர் லெவல் சக்தியில இருக்கவனாச்சு. அப்போ மாஸ்டர் லெவல் சக்தியில இருக்கவன் தான் என் கூட சண்டை போடுறதுக்கு சரியா இருக்கும் என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த சிலருக்கு ஆதன் என்ன சொல்கிறான் என்று புரிந்து கொள்ளவே நெடுநேரம் எடுத்தது. அதன் பிறகுதான் ஆதன் லோகேஷை கிண்டல் செய்கிறான் என்று அங்கிருந்த அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்து ஒரு சத்தம் வந்தது. ஆதன், நாங்க பொறுமையா பேசிட்டு இருக்கோம்னு நீ எங்களை ரொம்ப தாழ்த்தி நினைச்சிடாத. இப்ப நான் மட்டும் உன் கூட சண்டை போடுறதுக்கு வந்தா உன்னை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பாத்துக்கோ என்று கத்தினான். அது யார் என்று அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அந்த நபர் பீமன் வம்சத்து முக்கிய நபராகும். அவன் முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருப்பவனாகும். அவனுக்கு அருகில்தான் லோகேஷ் கோபமாக நின்று கொண்டிருந்தான். அப்போது அவர்கள் இருவருக்கும் அருகில் வந்த ஒரு பெரியவர், லோகேஷ், நீ இவ்வளவு கோவப்பட அவசியமே இல்லப்பா. இந்த ஆதன் மாதிரி குறைக்கிற நாய் என்னைக்குமே கடிக்காது. அதனால நான் சொல்றதை நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்று கூறினார். அதை கேட்ட லோகேஷும் அந்த முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபரும் அந்த பெரியவரை பார்த்து நின்றார்கள். அப்போது அந்த பெரியவர் இருவரையும் பார்த்து, அவன் பேசுற பேச்செல்லாம் விட்டுருங்க. அவன் இப்போ 16,000 பேட்டில் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கான். அவன் இன்னும் 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன் அந்த அளவுக்கு உடல் பலமும் மனபலமும் வச்சிருப்பாங்கிறது 1000ல கூட இல்ல, லட்சத்துல ஒருத்தனாதான் இருப்பான். இப்ப வரைக்கும் நான் சொன்னது உங்க 2 பேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஆதன் கூட எந்த ஒரு வாரியர் லெவல் சக்தி உள்ள வீரனும் சண்டை போடலன்னு பயந்து ஒதுங்கிட்டா அடுத்தவன் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் கூட தான் சண்டை போட்டு ஆகணும். அப்படி அவன் சண்டை போட்டா ஒன்னு அந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் ஆதனை கொன்றுவான், இல்லன்னா ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த ஆதன் நம்ம சொல்றதை தானே கேட்டாகணும் என்று கூறினான். ஆமையா, ஆனா ஆதன் அந்த எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவங்களையும் ஜெயிச்சிட்டான்னா என்ன பண்றது என்று கேட்டான் லோகேஷ். சொல்றேன் லோகேஷ், அந்த ஆதனுக்கு இருக்க சக்திக்கு நீ சொல்ற மாதிரி எக்ஸ்போர்ட் லெவல் வீரனை கூட கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவனால அதை தொடர்ந்து பண்ண அவன் உடம்பு மனசும் ஒத்துழைக்காது லோகேஷ். என்னதான் அவன் பெரிய மாவீரனா இருந்தாலும் அவன் வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கான். அவனை எதிர்க்க ஒரு சாதாரணமான எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் போனாலும் அவன் எக்ஸ்போர்ட் சக்தி ஆற்றல வச்சிருக்கவன். அதனால அவனுக்கு ஆதனை விட உடல் பலமும் மனபலமும் ரொம்ப அதிகம் என்று கூறினார் பெரியவர். அதை கேட்ட இருவரும் அவரது வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் அவர்களின் கோபம் சற்று தணிந்தது. இருப்பினும் அவர்கள் இருவரும் ஆதனை பார்க்கும் போது அவர்களுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அப்போது லோகேஷ், இப்பவே நல்லா சிரிச்சுக்கோ ஆதன், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சிரிப்பெல்லாம் காணாம போக போகுது. ஏன்னா நீ எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன் கூட சண்டை போடும் போது அவன் கையால துடிக்க துடிக்க சாக போற. அப்ப நீ சிரிக்க முடியாதுல, அதனால நீ இப்பவே நல்லா சிரிச்சுக்கோ என்று நினைத்தான். அப்போது லோகேஷ் தனக்கு அருகில் இருந்த அந்த முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபரை பார்த்து கண் காட்டினான். அப்போது அந்த நபர் வேகமாக அந்த பெரிய மேடையில் இருந்து இறங்கி வந்து ஆதனின் சண்டை போடும் மேடையில் ஏறி ஆதனுக்கு எதிரில் நின்றான். அவன் பேசியதற்கு ஆதன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருப்பதை பார்த்த அந்த நபர், என்னடா தம்பி, பயந்துட்டியா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் சுற்றியும் பார்த்து கொண்டிருந்த ஆதன் திடீரென்று அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு லைட் சக்தி வந்து ஆதனின் கண்களில் பட்டது. அதை பார்த்து அங்கிருந்த கூட்டத்தினரும் சரி லோகேஷும் சரி அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது சபரி சோமனை பார்த்து, என்னப்பா சோமனே, ஆதன் என்னப்பா பண்றான்? ஏதோ வானத்துல இருந்தெல்லாம் லைட் சக்தி வந்து அவன் கண்ணுல பட்டுட்டு இருக்கு என்று கேட்டான். உண்மையா சொல்லணும்னா எனக்கும் என்னன்னு தெரியலடா சபரி, இந்த மாதிரி எல்லாம் இவன் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா என்று மெல்லமான குரலில் கூறினான். அதை கேட்ட சபரி,
அப்படியா, சரி சரி, என்னதான் பண்றான்னு பார்க்கலாம் என்று கூறினான். அப்போது லோகேஷ் தனக்கு அருகில் இருந்த அந்த பெரியவரை பார்த்து, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஐயா? இந்த மாதிரி ஒரு சக்தியை நான் பார்த்ததே இல்லையே. இதனால நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா என்று பதட்டத்துடன் கேட்டான். அந்த பெரியவர் தனது கையில் ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார். அவர் அதை எடுத்து ஆதன் செய்யும் செயலை படித்து பார்த்துவிட்டு பேரதிர்ச்சி அடைந்தார். அதை பார்த்த லோகேஷ், ஐயா உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சியா நின்னுட்டு இருக்கீங்க என்று கேட்டான். இந்த சக்திய வாரியர் லெவல் சக்தியில இருக்க இந்த ஆதன் எப்படி முழுசா கத்துக்கிட்டான் என்று அந்த பெரியவர் நினைத்து ஆதனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்த லோகேஷ், ஐயா இந்த சக்தினால நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா, அதை மட்டுமாவது சொல்லுங்கய்யா என்று கேட்டான். இல்ல லோகேஷ், நீ பயப்படுற அளவுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போற விஷயத்த பார்த்து நீயும் நானும் மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாரும் பேரதிர்ச்சி அடைய போறாங்க பாரு என்று கூறினார் பெரியவர். அதை கேட்ட லோகேஷ் அப்படியே திரும்பி அதிர்ச்சியோடு ஆதனை பார்த்தான். அப்போது ஆதன் அந்த வானத்தில் இருந்து வந்த அனைத்து லைட் சக்தியும் கண்ணில் வாங்கிக் கொண்டு அப்படியே கண்களை மூடி சிறிது நேரம் நின்றான். அதன் பிறகு திடீரென்று ஆதன் தனது கண்ணை விழித்தான். அப்போது அவனது கண்களில் இருந்து ஏதோ ஒரு புது வகையான லைட் வந்து நேரடியாக அந்த முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபரின் கண்களில் பட்டது. அந்த லைட் எக்ஸ்போர்ட்டின் கண்ணில் பட்டதும் அவன் ஒரு நடுக்கடலில் மாட்டிக்கொண்ட சின்னஞ்சிறிய படகு எப்படி தத்தளிக்குமோ அதுபோல அவனது மனது பயத்தில் தத்தளிக்க ஆரம்பித்தது. அந்த நபரின் மனதில் ஆதன் ஒரு கடவுள் போல, பெரிதானவன் போலவும் இவன் சின்னஞ்சிறுவன் போலவும் எண்ணம் வந்தது. அடுத்து அந்த நபர் செய்ய போவது என்ன? அங்கிருக்கும் அனைவருக்கும் காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.